அடுத்ததான் நீங்கள் பார்க்குற கலர் தான் பார்த்தீங்கன்னா கொடி சம்பைங்க. ஓகேங்களா, கொத்து கொத்தாக நிறைய பூ பூக்கும், நிறைய வாசனை வரக்கூடிய ஒரு பூ. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா சம்பைங்க பூனாவே நிறைய வாசனை வரக்கூடிய பூ வகையில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா கொடி சம்பைங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது கொடி மாடி ஓடி அப்படியே கொத்து கொத்து கொத்தாக பூக்கும். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிளிக் மாதிரி அழகழகாக பூக்கும். அந்த கொத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கும், அது மாற அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாறும். ஓகே, ஆனால் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர், லைட் க்ரீனு, அப்புறம் டார்க் க்ரீனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், இந்த மாதிரி பூக்கும். ஒரே அட்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் அந்த கொத்து கொத்தாக பூத்துருக்கும் போது அந்த சைடு போனீங்கன்னா போது செம ஃப்ராக்ரன்ஸாக இருக்குங்க, நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு கொடி சம்பிங்க. இந்த பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா பூக்கு மாலையாகவும் கட்டுறாங்க, இல்லை சாமிக்கு வைக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு பூவாக பறித்து கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி கூட தலைக்கு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த கொடி சம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட சூப்பராக பிளான்ட் இருக்குது. எல்லா பிளான்ட்ஸும் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். 1-2 பிளான்ட் இல்லைங்க, பாருங்கள் எக்கச்சக்கமாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் இறக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வாங்கி வச்சு ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்குண்ணா. மேக்ஸிமம் 3 மாதம் தாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில் கூட வச்சா பூ வருமானு கேட்டிங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டோ இல்லை ஒரு 14 இன்ச் பாட்டோ இல்லை 12க்கு 12 க்ரோ பேக்கோ இருந்தால் போதும், சூப்பராக வளரும். லோவான மெயின்டெனன்ஸுங்க, இது ரொம்ப மெயின்டெனன்ஸே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் கொடி டைப்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறக்கா கொடி எப்படி கொடி ஓடுதோ அதே மாதிரி கொடி தாங்க. நிறைய கொடி ஓடும், நிறைய பூக்கள் வரும். ஓகேனா, ஒரு பந்தல் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா போதும். இல்லை ஒரு வீட்டு முன்னாடி கார் செட்டு வச்சுருக்கேன், அதுக்கு முன்னாடி ஏற்றி விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடிக்கு ஏற்றி விடணும், கீழேருந்து மேலே வரைக்கும் ஏற்றி விடணும் கூட நீங்கள் ஏற்றி விட்டுக்கலாம். ஓகேனா, ஒரு வீட்டு சைடில் வந்து ஏற்றி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக பஞ்சாக பூக்கும். இந்த இலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை இலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஷேப்பில் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கொடி சம்பிங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லையோ இல்லை கால் பண்ணியோ கொடி சம்பிங்க உங்ககிட்ட கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் ஒரே பிளான்ட் இருந்தால் கூட நாங்கள் ப்ரொஃபஷனல் கொரியர் அனுப்புகிறாங்க. எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்காங்க, கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் கொடி சம்பிங்காக. தேங்க்யூ, பை பை. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.